எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு வெரி வெரி டேஸ்டி என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து நம்மளோட காரக்குழம்பு பண்ண போறோம். அதுக்கு வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் நான் போட்டு நான் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து காரக்குழம்புங்க. இது வந்து நமக்கு மீன் குழம்பு நம்ம எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி காரக்குழம்பு அப்பப்ப செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நான் இங்க வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அதை கரைச்சி வச்சிருக்கேன். அதை கரைச்சிட்டு நல்லா சுடுதண்ணில போட்டு கரைச்சிங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிரும். ஸோ அது கூடவே வந்து நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓரளவு கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம டேஸ்ட் பார்த்து கூட நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு உப்பு போட்டோன்னா நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் தான் வந்து நமக்கு அந்த புளிக்குழம்புக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அதனால அதிகமாக ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. என்னோட மிளகாய் தூள் வந்து மீடியமா இருக்கும், அதனால 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு இடையில நான் வந்து வெண்டைக்காவையும் உருளைக்கிழங்கையும் வந்து அரிஞ்சிட்டு அது நல்லெண்ணெயில நல்லா வந்து வாட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன தேவைன்றது சொல்லிட்டேன். நான் உருளைக்கிழங்கையும் வெண்டைக்காவையும் நல்லா நல்லெண்ணெயில வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு. அதுவும் அழியணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு பல்லு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் புளி கரைசல். இப்போ நம்ம புளிக்குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து 2 கலந்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து வதங்கி வரும்போது ஆனியன் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம வச்சிருக்க அந்த பச்சை மிளகாவும் பூண்டு கருவேப்பிலை அதையும் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து தக்காளி எப்படின்னா மேஷியா குக் ஆகணும், நல்லா குழஞ்சு குக் ஆகணும். தக்காளி குக் ஆகணும்னு நம்ம வந்து வச்சிருக்கிற காய்கறிகளை அதை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு தான் நல்லா சூப்பர் காம்பினேஷன். இது ரெண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒன்னாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கத்திரிக்காய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் புளி கரைசலை வந்து நான் அதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டு கொஞ்சம் உப்பு தூவி நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கும் போது நம்ம அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு லிட்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆயில்லாம் வெளியில தெரிஞ்சு உங்களுக்கு சூப்பரான சுவையான கம செம புளி குழம்பு காரக்குழம்பு ரெடி ஆயிடும். இதை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை பாக்குறேன். டாடா, பை பாய்.